ஈரானுடனான சமாதான ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டது. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று மீண்டும் அறிவித்திருக்கின்றார். எனவே அவருடைய அறிவிப்பு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில காரணங்கள், இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 ஹமாஸ் கொமாண்டர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. அது குறித்த விவரங்களையும், மெட்டா நிறுவனம், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றினுடைய தாய் நிறுவனமாகிய மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக ஐரோப்பிய ஆணையம் ஒரு சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறது. அதை கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும், இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கான்னு சொல்லி. எனவே அது குறித்தும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த ஒப்பந்தம் இருக்குத்தானே, ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம், அது முறிவடைந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்று சொல்லி அதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அன்றைக்கு துருக்கியினுடைய அங்காரா நகரத்தில் வைத்து கேஷுவலா பேசி கொண்டிருக்கக்குள்ள ஊடகவியலாளர்கள் கேட்டது அந்த ஒப்பந்தம் என்ன மாதிரி என்று சொல்லி. அப்போ சொன்னவர், நான் நினைக்கிறேன் அது முடிஞ்சிட்டு என்று சொல்லி. அப்படிதான் சொன்னவர், நான் நினைக்கிறேன் அது முடிவடைந்து விட்டது என்று சொல்லி. அப்போ அது பெரிய சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்படையில் சிலவளை போகிற போக்கில் கூட சொல்லிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் சொல்லியிருக்கார், அந்த ஒப்பந்தம் முறிவடைந்து விட்டது, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி. இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதுதான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பல அழுத்தங்கள் கொடுத்து ஒரு மாதிரி அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த நாளையே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக கொண்டாடி இருந்தவர். என்னென்னு சொன்னால், அன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். எனவே அவருடைய பிறந்த நாள் அன்று, அவருடைய 80வது பிறந்த நாள் அன்று அந்த ஒப்பந்தம் போட்டே ஆகணும் என்று சொல்லி பெட்டிய நெருக்குவாரப்பட்டு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது சுவிட்சர்லாந்தில் வச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒப்பந்தத்தை போட்டுட்டு அது இப்போ முடிவடைந்து விட்டது, அது ஓவர் ஆயிட்டுது என்று சொல்லி போட்டு, ஆனால் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்தது. இது என்ன வகையான ராஜதந்திரமா அல்லது அரசியல் குழப்பமா அல்லது அரசியல் சாணக்கியமா, ஒன்றுமே விளங்கல. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. அப்போ திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பவும் ஒரு ஒப்பந்தம் தானே போடணும். அப்போ திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப ஒரு ஒப்பந்தம் போகிறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தத்தை அதையே நடைமுறைப்படுத்தலாம் தானே. ஏற்கனவே ஒபாமா ஈரானோட ஒரு நல்ல ஒப்பந்தம் போட்டிருந்தவர், அதையே நடைமுறைப்படுத்தி இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை தூக்கி எறிஞ்சு போட்டு, பிறகு தான் போட்ட ஒப்பந்தத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் அக்சியோஸ். ஏன்னு சொன்னால், அக்சியோஸுக்கு பிரத்யேகமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் நாளை 11ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் மத்தியஸ்தம் வகிக்கின்ற பாகிஸ்தான் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் சொல்லியிருக்கின்றார்கள். நாளைக்கே பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கும் என்று சொல்லி. அதாவது பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படுறது அந்த 2 நாடுகளினுடைய முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்கின்ற பிரதான பேச்சுவார்த்தை கிடையாது. டெக்னிக்கல் பேச்சுவார்த்தை என்று சொல்லி இன்னும் ஒரு 2 நாடுகளையும் சேர்ந்த சிறிய அணிகள் மேற்கொள்கின்ற தொழில்நுட்ப ரீதியான பேச்சுவார்த்தைகள், அது நாளைக்கே ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்குது. இதுக்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதி மீண்டும் ஒரு முடங்கு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கப்பல் போக்குவரத்துகள் கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு முடங்கி இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூலை மாதம் 8ஆம் தேதி 30 கப்பல்கள் போய் வந்திருக்குது. அதே மாதிரி ஜூலை மாதம் 9ஆம் தேதி நேற்று 22 கப்பல்கள் போயிட்டு வந்திருக்குது. இன்றைக்கு கப்பல் விவரங்கள் எதுவுமே தெரியல. ஆனால் இன்றைக்கு மிகவும் அமைதியாக இருக்கு அந்த பகுதி என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல்களை கெப்லர் என்று சொல்லப்படுற நிறுவனம், கடல் கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஹோர்முஸ் நீரிணை மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் என்று சொல்லி அதையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வந்தவர். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்ற போது சர்வதேச ரீதியாக எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என்றதும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னண்டா, இப்போ கஷ்டப்பட்டு ஹோர்முஸ் நீரிணையை திறந்தது, அப்புறம் அதை சிம்பிளாக மூடுறீங்கள் என்று சொன்னால், இதுக்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு ஸ்கேம் இருக்கிற மாதிரி தான் சில ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால், சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் கூடுறதும் குறைகிறதும், பிறகு பங்கு சந்தைகள் விழுகிறதும் திரும்ப நோமலாக வாரதும் என்று சொல்லி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கு பின்னால் யாரோ ஒரு சில தரப்பு இந்த பங்கு சந்தையில் ஈடுபடுறாக்கள் அல்லது கிரிப்டோ கரன்சி பிஸ்னஸில் ஈடுபடுறாக்கள் அவைக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்குது போல நடக்குது. இது எங்களுக்கு இப்போ தெரிய வராது, போக போகத்தான்
பிறகுதான் சில பல வருடங்களுக்கு பிறகுதான் விசாரணைகள் எல்லாம் நடத்தின அப்புறம் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னு சொன்னால் ஈரானிய யுத்தம் நடந்தது தானே, அந்த யுத்தம் நடந்த காலப்பகுதியிலேயே ஒரு சில முதலாளிகள் ஒரு சில கம்பெனிகள் வந்து முட்கூட்டியே தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு இன்றைக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அல்லது நடத்தாது இந்த மாதிரியான தகவல்களை முட்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு இத்தனை மணிக்கு இந்த மாதிரியான அறிக்கையை வெளியிடுவார் இந்த மாதிரியான தகவல்களை வச்சுக்கொண்டு பங்கு சந்தையில லாபம் பார்த்ததாக ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. எனவே இந்த நிலைமை எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்க ஒரு அசாதாரண நிலைமை தான் இருக்கிற மாதிரி கிடக்குது. ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு வச்சுக்கிறீங்க, அப்புறம் அதை தூக்கி ஓரமா வச்சு போட்டு புதிதாக பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு சொன்னா யாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தானே. எனவே எது உண்மைன்றது எங்களுக்கு போதான் தெரிய வரும், காத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் உலகளாவிய ரீதியில சாதாரண பொதுமக்கள்லாம் இதில் பாதிக்கப்படுவார்கள் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த 2 தளபதிகள் 2 கொமாண்டர்ஸ் வந்து உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. காசாவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த 2 பேரும் அதிலே உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலாவது தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் வந்து கலீட் ஜமால் கலீட் மன்னா என்று சொல்லப்படுற ஒரு ஆள். அவர் வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய ஆயுத களஞ்சியம் இருக்குத்தானே, ஒட்டுமொத்த ஆயுத உற்பத்தி சாலைகள், அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தளபதி என்று சொல்லப்படுகிறது. அவர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோட சேர்த்து இன்னும் ஒரு தளபதி, அவருடைய பேர் வந்து ஒசாமா வலீத் டீப் மஹரப் என்று சொல்லப்படுற ஒரு தளபதி. அவர் வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய நுசைரத் பட்டாலியன் என்று சொல்லப்படுற ஒரு பட்டாலியனுடைய தளபதி என்று சொல்லப்படுகிறது. இந்த 2 பேருமே வந்து ஒரே இடத்துல வந்து தங்கியிருந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர்கள் 2 பேரும் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஹமாஸ் அமைப்பிடமிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான நிறுவனங்களினுடைய தாய் நிறுவனம் இருக்குத்தானே, மெட்டா நிறுவனம். அந்த மெட்டா நிறுவனத்துக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐரோப்பாவில், அதாவது யூரோப்பியன் கொமிஷன் என்று சொல்லுவோம், ஐரோப்பிய ஆணையம். அவர்கள்தான் வந்து இந்த எல்லாத்தையும் வந்து கண்காணிப்பார்கள். எந்த நிறுவனம் இயங்கினாலும், அதாவது ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் இயங்கினாலும் சரிதான், அல்லது இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் இயங்கினாலும் சரிதான், எல்லாரையும் வந்து கண்காணிப்பார்கள். கண்காணித்து இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குதானே. இது வந்து இப்போ அமெரிக்காவில் செயல்படுறது ஒரு மாதிரியாகவும், இங்கே யூகேல செயல்படுறது இன்னும் ஒரு மாதிரியாகவும், யூரோப்பில் செயல்படுறது, அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் செயல்படுறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். எல்லாம் பார்த்தா ஃபேஸ்புக் இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து ஐரோப்பிய ஆணையகம் வந்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது மெட்டா நிறுவனம் மேலே. முதலாவது என்னென்னு சொன்னால், அந்த ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போவோம் தானே, நாங்கள் தட்ட வீடியோக்கள் வந்தோண்டே இருக்கும், அது வந்து அன்லிமிட்டடாக இருக்கிறது. எத்தனை தரம் ஸ்க்ரோல் பண்ணாலும் வீடியோக்கள் வந்தோண்டே இருக்குது, அது வந்து பிழை, அப்படி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஐரோப்பிய ஆணையம் வந்து சொன்னதாம். ஆனால் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இந்த ஓட்டோ ஸ்க்ரோல் என்று சொல்லுவோம், அது வந்து செட் பண்ணப்பட்டிருக்கிறது, அது பிழை என்று சொல்லி. இதெல்லாம் பிழையா என்று சொல்லி எங்களுக்கு சில ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து கணக்க விஷயங்கள் இருக்குது. வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வர ஒரு ஆள் வந்து என்ன செய்வார், ஃபோன்லேயே பார்த்து கொண்டு போவார், ஆனால் கண்ணை வந்து அங்காலே எடுக்க மாட்டார். அப்போ அது வந்து தொடர்ந்து அந்த ஆக்களை வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி தானே. எனவே அதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வந்து ஓட்டோ பிளே. இப்போ ஒரு வீடியோ வந்து பிளே ஆகும், நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு ரீல்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த ரீல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆகும், அப்படியே வந்தோண்டே இருக்கும் தண்டபாட்டில், நீங்கள் ஒன்றும் பிளே பண்ண தேவையில்லை. அந்த ஓட்டோ பிளேயை வந்து நிப்பாட்ட சொல்லி ஐரோப்பிய ஆணையம் சொன்னதாம். ஆனால் மெட்டா நிறுவனம் வந்து இது வரைக்கும் நிப்பாட்டையில். ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ரீல்ஸுகள் வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. 3வது வந்து ரீல்ஸ் மற்றும் ஸ்டோரிஸ் போன்றவற்றினுடைய கண்டென்ட் சமுதாயத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, இனங்களுக்கு இடையில பிரச்சனைகளை கொண்டுறக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் வந்து விதைக்கப்படுது, ஒரு கட்டுப்பாடே இல்லை என்று சொல்லி அப்படியே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கூட அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுறீர்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மெட்டா நிறுவனம் இவ்வளத்தையும் கேட்டு சரியாக நடந்து கொண்டால் மட்டும்தான் ஐரோப்பாவில் செயல்பட முடியும், அப்படி இல்லை என்று சொன்னால் கஷ்டம் என்று சொல்லி இப்பொழுது EC எனப்படுகின்ற ஐரோப்பிய ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.